பணவரவு அதிகரிக்க இந்த மூலிகைகள் வீட்டில் வையுங்கள். வாஸ்துவும் அறிவியலும் சொல்கிறது. வீட்டில் பணம் தங்கவே இல்லையா? வருமானம் வந்தாலும் செலவு தாண்டி செல்வம் சேரவே இல்லையா? இதுக்கு காரணம், வீட்டில் ஏதாவது செடி வைத்திருப்பீர்கள், வைக்கக்கூடா இடத்தில் வைத்திருப்பீர்கள். வாஸ்து சம்பந்தமான மூலிகைகளை கண்டிப்பாக வைக்க வேண்டிய இடத்தில்தான் வைக்க வேண்டும். இல்லையென்றால் அது எதிர்மறையான தீமைகளையே நமக்கு கொடுக்கும். வீட்டு வாஸ்துவில் மூலிகைகளின் இடம் சரியா இல்லாம இருக்கலாம். இன்று நாம் பார்க்கப் போறது செல்வம் குவிய வாஸ்து மூலிகை செடிகளை எப்படி உபயோகிக்கணும் என்பதை பற்றிதான். வறுமை விலகி வீட்டுக்குள் சாந்தியும் செல்வமும் பெருகும். இது மூட நம்பிக்கையா இல்ல அறிவியல் நம்பிக்கையா? வாங்க பார்க்கலாம். 5 முக்கிய வாஸ்து மூலிகைகள் மற்றும் அதற்கான விபரங்கள் பார்ப்போம். ஏற்கனவே இந்த செடிகளை நீங்கள் வீட்டில் வைத்திருந்தால் இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட திசைகளில் வைத்து அதற்கு ஏற்றாற்போல அதை வணங்கி வாருங்கள். 1. துளசி. பணவரவை ஈர்க்கும் சக்தி, மனநிலை அமைதியாக இருக்கும், அஸ்தமிப்பு, நோய்கள் குறையும். வைக்க வேண்டிய திசை ஈசான மூலை என்று சொல்லக்கூடிய வடகிழக்கு பகுதியில்தான் கண்டிப்பாக இந்த செடி வைக்கப்ப வேண்டும். நம்ம வீட்டு வாஸ்து அமைப்புல வடகிழக்கு மூலைதான் மிகவும் புனிதமான இடம்னு சொல்லப்படுது. இந்த இடம் ஈசான மூலைன்னு அழைக்கப்படுகிறது. இது ஈஸ்வரன் இருக்கக்கூடிய திசை. ஆன்மீக ரீதியிலும் இதுதான் நம்ம வீட்டுக்கு நன்மை தரும் சக்திகள் நுழையும் முக்கிய திசையாகும். துளசி செடி என்ப விஷ்ணு பகவானுக்கும் லட்சுமி தேவிக்கும் மிகவும் பிடித்த ஒன்று. அதனாலே அந்த திசையில் துளசியை வைக்கும் போது நம்ம வீடு முழுக்க ஒரு பவித்திரமான கம்பீரமான ஆனந்த சக்தி பரவுதுங்க. துளசி செடி எங்க வேண்டுமானாலும் வைக்கலாம்னு தோணலாம். ஆனா வாஸ்துப்படி வடகிழக்கு மூலையில மட்டும்தான் வைக்கணும். அப்பத்தான் அது நமக்கு நன்மையை செய்யும். நம்ம வீட்டுக்குள் பாசிட்டிவ் எனர்ஜி நுழைவு அதிகரிக்கும், ஒரு செல்வம் சேரும், குடும்பத்தில் சாந்தியும் நல்ல உறவுகளும் நிலைக்கும், உடல் நலம் மேம்படும். பூஜை நேரத்தில் துளசியை வணங்கும்போது இறை நம்பிக்கை பல மடங்காக சக்தி பெறும். துளசியை வடகிழக்கு மூலையில் வைக்கும் போது அந்த இடம் எப்போது சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருக்க வேண்டும். சாயங்காலம் நேரத்துல தீபம் வைக்கணும். தினமும் துளசி மாலை எடுத்துக்கொண்டு விஷ்ணு பெயரால ஜபம் செய்யலாம். பூஜிக்க வேண்டிய நாட்கள் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமை. அனைத்து சக்திகளையும் அழைக்கும் மூலிகைதான் துளசி.